ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் 5th லெசன் பின்னங்கள். பார்க்கலாங்களா? பின்னங்கள் ஆல்ரெடி முதல் லெசன்லேயே நம்ம பார்த்தாச்சு. அது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்லிட்டோம். அது வந்து பேசிக். இது வந்து ஃபேஸ் 2ல் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள். பின்னங்களுக்கு ஏற்ப படத்தில் வெவ்வேறு வண்ணம் தீட்டி கூடுதலை எழுதுக. இப்போ நம்ம இது வந்து கூடுதல் கண்டுபிடிக்கிற மாதிரி பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் கிடையாது. 1/4 + 2/4. இப்போ மொத்தம் 4 கட்டங்களில் 1/4னா ஒரே ஒரு கட்டத்துக்கு ஒரு கலர் வண்ணம் விடணும். அதுமாதிரி 2/4 2 கட்டங்களுக்கு வேறு கலரில் வண்ணம் விடணும். சரிங்களா? இந்த மாதிரி போட்டு இது ரெண்டையும் கூட்டி போட்டிங்கன்னா, நான் இந்த மாதிரி கூட்டும் போது கீழே இருக்கிற பகுதியை நம்ம கூட்டக்கூடாது. ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பகுதியை ஒரே மாதிரி அப்படியே போட்டுறணும். மேலே இருக்கக்கூடிய தொகுதியை மட்டும் கூட்டி போடணும். 1 + 2னா நமக்கு 3ன்னு தெரியும். இப்போ 3 பாகத்துக்கு நம்ம வண்ணம் இட்டிருக்கோம். சரிங்களா? 4 பாகத்தில் 3 பாகத்துக்கு வண்ணம் இட்டிருக்கோம்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே பாருங்கள். இங்கே வந்து மொத்தம் 8 பாகம் இருக்குது. அதில் 3/8ன்னு சொல்லி கொடுத்துருங்களா? 3 பாகத்துக்கு ஒரு கலரில் போடணும். அடுத்து 5 பாகத்துக்கு ஒரு கலர் பண்ணணும். சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் பகுதியை வந்து ஒரே எண்ணுன்றதுனால அந்த எண்ணெய் அப்படியே போட்டாச்சு. தொகுதியை மட்டும் நமக்கு கூட்டி போடணும். 3 × 5 8. இப்போ 8/8 இதோட ஆன்சர். அடுத்து பாருங்கள். இங்கே 16 கட்டங்கள் இருக்குது. அதில் 7 கட்டங்களுக்கு ஒரு வண்ணம் இடணும். பாருங்கள், பச்சை கலரில் போட்டிருக்கோம்ல, அது வந்து 7. அடுத்து ஆரஞ்சு வண்ணம் விட்டுருக்கோம்ல, அது வந்து 4 கட்டங்களுக்கு. இப்போ ரெண்டையும் கூட்டி போட்டிங்கன்னா 11/16. இதில் 5/10 கூட்டல் 4/10 இருக்கா? இப்போ 5 கட்டங்களுக்கு ஒரு வண்ணம், 4 கட்டங்களுக்கு வேறு ஒரு வண்ணம் அடிச்சுட்டு அது ரெண்டையும் கூட்டி போட்டிங்கன்னா, இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 9/10பா. ஏன்னா பகுதியை நம்ம என்ன செய்யக்கூடாது, கூட்டக்கூடாது. அது அப்படியே தான் போடணும். உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம எழுதணும். இந்த மாதிரி 10 × 10 20ன்னு போட்டிங்கன்னா அது தவறு. 9/10 அந்த பகுதியை வந்து நம்ம அப்படியே தான் போடணும். அடுத்து பாருங்கள். படத்தை உற்று நோக்கி விடை காண்க. இந்த இருக்கக்கூடிய சாக்லேட்டில் மொத்தம் எத்தனை துண்டுகள் இருக்குன்னு அந்த சாக்லேட்டில் 1 2 3 4 இந்த மாதிரி 1 2 3 4 5 மொத்தம் 20 துண்டுகள் இருக்குது. அதில் 6 துண்டுகளை குமாரும் 4 துண்டுகளை மேரியும் 5 துண்டுகளை அப்துல்லாவும் சாப்பிட்டனர் எனில். அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து 6 துண்டு, இது 4 துண்டு, இது 5 துண்டு. குமார் சாப்பிட்ட சாக்லேட் துண்டுகளை குறிக்கும் பின்னம். குமார் வந்து 6 துண்டா? மொத்தம் 20ல் 6 துண்டு. இப்போ 20ல் 6 துண்டு. மேரி சாப்பிட்ட சாக்லேட் துண்டு வந்து 4. இப்போ 20ல் 4 துண்டு. அப்துல்லா சாப்பிட்ட சாக்லேட் துண்டு 20ல் 5 துண்டு. மூவரும் சாப்பிட்ட சாக்லேட் துண்டுகளை குறிக்கும் பின்னம். மூவரும் சொல்லும் போது இந்த 3ஐயும் நம்ம கூட்டணும். குமார் வந்து 6 துண்டா? அப்போ 6 கூட்டல் மேரி வந்து 4 கூட்டல் அப்துல்லா வந்து 5. இப்போ 5. 6 கூட்டல் 4 10, 10 கூட்டல் 5 15. மொத்தம் வந்து 15 துண்டுகளை வந்து 3 பேர் சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க 20ல். மீதி இருக்கக்கூடிய துண்டுகள், மீதமுள்ள சாக்லேட் துண்டுகளை குறிக்கும் பின்னம். இப்போ 20ல் 15 சாப்பிட்டாங்கன்னா மீதி 5 தானே இருக்கும். அப்போ 20ல் 5 துண்டு வந்து மீதி இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள். படத்தை உற்று நோக்கி விடை காண்க. பாருங்கள். படம் வரைதல் குழுவில் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 5 பேர் இருக்காங்க. விளையாட்டு குழுவில் 5 மாணவர்கள் இருக்காங்க. பசுமை குழுவில் 4 மாணவர்கள் இருக்காங்க. ஆமாம் தானேப்பா? இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள். மொத்த மாணவர்கள் அப்படின்னா அது வந்து 14. அதில் பசுமை குழு மற்றும் படம் வரைதல் குழு மாணவர்களின் கூடுதல் எதுன்னு கேட்டிங்கன்னா 14ல் 9. சரிங்களா? ஆக்சுவலாக இந்த பசுமை குழுவில் இங்கே ஒரு மாணவன் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் விசிபிளாக தெரியாதனால நம்ம வந்து இந்த இடத்துல 4 மாணவர்கள் சொல்லி எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? அதில் பாருங்கள். மாணவர்களின் எண்ணிக்கை சமமாக உள்ள குழுக்களின் கூடுதலை குறிக்கும் பின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் 5 இங்கேயும் 5 தானேப்பா? ஸோ 14 மாணவர்களில் 10 மாணவர்கள் கூடுதலை குறிக்கும் பின்னம். 10 மாணவர்கள் சமமாக இருக்காங்க. மொத்த மாணவர்களிலிருந்து படம் வரையும் குழுவினர் தவிர மீதியுள்ள மாணவர்களை குறிக்கும் பின்னம். படம் வரையும் குழுவினர் வந்து மொத்தம் 5 மாணவர்களா? மீதி மாணவர்கள் வந்து 5 கூட்டல் 4 9 பேரா? மொத்தம் 14 மாணவர்களில் 9 பேர் என்னது படம் வரையும் குழுவினர் தவிர மீதியுள்ள மாணவர்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. இதை வந்து கூட்டி ஆன்சர் பண்ணணும். ஒன்றும் கிடையாது. ரெண்டும் சேம். பகுதி 2 சேமாக இருந்துச்சுன்னா தொகுதியை மட்டும் கூட்டணும் தானேப்பா? 7 கூட்டல் 2 9. அப்போ 9/10. அதே மாதிரி இங்கேயும் 4 கூட்டல் 2 6 6/12. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ளவற்றை உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடு. விமலன் எடுத்தது 10ல் 4 லட்டுகள். நிமலன் எடுத்தது 10ல் 3 லட்டுகள். அமுதன் எடுத்தது 10ல் 2 லட்டுகள். மொத்தம் எத்தனை லட்டுகள் இருக்குன்னா 10 லட்டு இருக்குது. அதில் கொஸ்டின் பாருங்கள். விமலன் மற்றும் நிமலன் எடுத்த மொத்த லட்டுகளை குறிக்கும் பின்னம் எடு அப்படின்னு கேட்டுங்களேன். விமலன் நிமலன். இப்போ விமலன் வந்து 10ல் 4
கூட்டல் இவன் வந்து 10ல் 3, மொத்தம் வந்து 7 லட்டுக்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து எழுதுகிறாங்க. 10ல் 7 லட்டு. அடுத்து பாருங்கள், அமுதனை விட விமலன் அதிகமாக எடுத்த லட்டுக்களை குறிக்கும் பின்னத்தை தேர்ந்தெடு. விமலன் எடுத்த லட்டு வந்து 4, அமுதன் எடுத்தது 2 லட்டு 10ல். அப்போ 4ல் 2 போச்சுன்னா மீதி 2 தானேப்பா. இப்போ 10ல் 2 அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமலன் எடுத்தது வந்து 10ல் 4 லட்டு, அதிலேருந்து கழிக்கணும். அமுதனை விட தானே, அமுதன் எடுத்தது 10ல் 2. இப்போ 2ஐயும் கழிச்சிங்கன்னா, நான் பகுதி 2ம் சேமாக இருந்துச்சுன்னா தொகுதியை மட்டும் கழிக்கணும். 4ல் 2 போச்சுன்னா 2. இப்போ 10ல் 2 லட்டு அதிகமாக எடுத்திருக்கான் யார்? விமலன். அடுத்து மூவரும் எடுத்த பிறகு மீதமுள்ள லட்டுகளை குறிக்கும் பின்னம். மூவரும், இவன் 4 லட்டு, விமலன் 4 கூட்டல் விமலன் 3, அமுதன் 2, மொத்தம் வந்து எத்தனை லட்டுகள்? 9 லட்டுகள் எடுத்துட்டாங்க. இருக்கக்கூடிய லட்டு வந்து 10. இப்போ 10ல் 1 லட்டு மீதி இருக்கக்கூடிய லட்டு. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒரு பெட்டியில் உள்ள 20 தள ஓடுகளில் 16 ஓடுகளை தரையில் பதித்தனர் எனில் மீதமுள்ள தரை ஓடுகளை குறிக்கும் பின்னத்தை தேர்ந்தெடு. இப்போ 20ல் 16 ஓடுகள் போயிடுச்சுன்னா மீதி 4 தானேப்பா. இப்போ 20 ஓடுகளில் 4 ஓடு தான் மீதி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், இதுக்கும் என்ன குறியீடு வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பகுதி 2 ஒன்றா இருக்கா, அதை ஒன்றா போட்டுட்டு தொகுதியை மட்டும் கூட்டுங்க. 4 1 கூட்டல் 4 5. அதே மாதிரி இது பகுதி ஒன்றா இருக்கா, 6ல் 1 போச்சுன்னா 5. இப்போ 5/7 5/7 தானே, 2 சமமாக இருக்குன்னு. அப்போ சம குறியீடு. அடுத்து பாருங்கள், ஒரு ரொட்டியை 10 சம துண்டுகளாக பிரித்து அதில் ராஜா 10ல் 3 துண்டுகளும் ரவி 10ல் 4 துண்டுகளும் சாப்பிட்டனர் எனில் இருவரும் சாப்பிட்ட ரொட்டி துண்டுகளை குறிக்கும் பின்னத்தை தேர்ந்தெடு. இது ஒன்றும் இல்லைப்பா, மொத்தம் 10 சம துண்டுகளாக ஒரு ரொட்டியை பிரித்துறாங்க. ராஜா வந்து 10ல் 3, ரவி வந்து 10ல் 4. அவங்க சாப்பிட்டாங்கன்னா இருவரும் சாப்பிட்ட துண்டுகளை குறிக்கும் பின்னம். இப்போ 10ல் 3 வந்து ராஜா, 10ல் 4 ரவி. 2 பேரும் எத்தனை சாப்பிட்ருக்காங்கன்னா 2ஐயும் கூட்டுங்க. 3 கூட்டல் 4 7. அப்போ ஆன்சர் 10ல் 7 ரொட்டி துண்டுங்களாக 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க. அடுத்து வளவனின் வயல் நிலம் இது. இங்கே வந்து பண்ணை குட்டை போட்டிருக்காங்க பாருங்கள். உளுந்து அப்படின்னு சொல்லிட்டு, உளுந்து எங்கே விதைச்சிருக்காங்கன்னா இந்த இடத்துல. இந்த பச்சை உளுந்து வந்து இந்த சிமெண்ட் கலரில் இருக்கா, இது வந்து உளுந்து. இந்த பச்சை பட்டாணி வந்து இந்த பச்சை கலரில் 3 இடங்களில். நிலக்கடலை 15 கட்டங்களில் 7 கட்டங்களில் நிலக்கடலை பதிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்கள். பண்ணைக்குட்டை அமைந்துள்ள இடம் தவிர மீதமுள்ள பயிரிடும் நிலத்தை குறிக்கும் பின்னத்தை தேர்ந்தெடு. மொத்தம் 15 இடங்கள் இருக்கா, அதில் இது எல்லாமே சேர்ந்து 13. எப்படி கண்டுபிடிக்கணும்? 15 பகுதியெல்லாம் ஒன்றா இருக்கா, தொகுதியை மட்டும் கொடுங்க. 7 கூட்டல் 3 கூட்டல் 3, 7 3 கூட்டிங்கன்னா 10, 10 கூட்டல் 3 13. இப்போ 15ல் 13 இடங்களில் பயிர்களை வந்து பதிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், உளுந்து மற்றும் நிலக்கடலை பயிரிடப்படும் மொத்த நிலப்பகுதியை குறிப்பிடும் பின்னத்தை தேர்ந்தெடு. உளுந்து மற்றும் நிலக்கடலை. உளுந்து வந்து 15 இடங்களில் 3 இடங்கள்லையும், நிலக்கடலை வந்து 15 இடங்களில் 7 இடங்கள்லையும் பதிச்சிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து 10/15. பச்சை பட்டாணியை விட நிலக்கடலை பயிரிடப்படும் அதிக நிலப்பகுதியை குறிப்பிடும் பின்னம். பச்சை பட்டாணி வந்து எத்தனை இடங்களில்? 3, நிலக்கடலை 7 இடங்களில். இப்போ 7/15லேருந்து கழிக்கணும். ஏன்னா இதை காட்டிலும் இது அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதை கழிக்கணும். 7லேருந்து 4 போச்சுன்னா 3. சாரிப்பா, இங்கே 3ப்பா, 3/5 15. இப்போ 7லேருந்து 4 கழிச்சிங்கன்னா, 7லேருந்து 3 கழிச்சிங்கன்னா 4. 15ல் 4 இடங்கள் வந்து அதிகமாக நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், பின்னத்திற்கேற்ப வண்ணமிடப்பட்டு தசமத்தை எழுதுக. தசமம்னா நமக்கு தெரியலப்பா, 1 ஸ்தானம் 2 ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்கணும் அப்படின்றது. இப்போ பின்னம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் வந்து 10 கட்டங்கள் இருக்குது, அதில் 3 கட்டங்களுக்கு வண்ணமிட்டுருக்காங்க. இப்போ 10ல் 3 கட்டங்கள். இப்போ இதோட தசமம் எது அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 0 இருக்குன்னா நம்ம 1 ஸ்தானத்தை கழித்து புள்ளி வைக்கணும். இந்த மாதிரி நம்ம எழுதணும். இந்த தான் தசமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து 5.2 என்பதன் எண் பெயரை எழுதுக. நம்ம சொல்கிறதே 5.2 தான். சரிங்களா? அடுத்து தசம எண் 7.8. 7.8 டிக் செய்க. 7.8 எழுதும் போதே இது தானப்பா. அடுத்து பாருங்கள், வண்ணமிடப்பட்ட பாகங்களுக்குரிய பின்னத்தையும் அதற்குரிய தசம எண்ணையும் எழுதுக. இதில் 10 கட்டங்களில் 4 கட்டங்கள் வண்ணமிட்டிருக்காங்க. இப்போ இதோட தசமம் அப்படின்னா 10னால இப்போ ஒரு 0 இருக்குன்னா 1 ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்கணும். இப்போ இதுதான் 0.4. அது மாதிரி இதோட பின்னம் வந்து 10ல் 8. இதோட தசமம் வந்து 0.8. அது மாதிரி 38.9 என்பதன் பின்னத்தை டிக் செய்க. ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்கணும்னா கீழே 10 வரணும்னு அர்த்தம். இப்போ 389/10 இதுதான் சரியான ஆன்சர்.
அடுத்து பாருங்கள் படத்திற்குரிய பின்னம் மற்றும் தசம எண்ணை எழுதுக. பாருங்கள் படக்குறியீடு கொடுத்துருங்களா. பின்னம் வந்து 10 கட்டங்களில் 7 கட்டங்களுக்கு வண்ணமிட்டிருக்காங்க. இங்கே 10 கட்டங்களில் 2 கட்டம். இப்போ தசம எண் வந்து 0.7, இங்கே 0.2. அடுத்து பாருங்கள் பத்தியை படித்து அட்டவணையை நிறைவு செய்க. என்ன கொடுத்துருக்காங்க, தேவி தன்னுடைய பிறந்தநாளுக்கு 10 வண்ண பலூன்களை வாங்கினாள். அதில் 2 பலூன்களை தம்பிக்கும் 4 பலூன்களை அக்காவிற்கும் கொடுத்தாள். அவருடைய சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கொடுக்கப்பட்டுள்ள வண்ண பலூன்களின் எண்ணிக்கையை தசம எண்களாகவும் பின்னங்களாகவும் எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், தேவி தம்பிக்கு கொடுத்த பலூன்கள் வந்து 10ல் 2 கொடுத்துருக்கான். தேவி அக்காவிற்கு கொடுத்த பலூன்கள் வந்து 10ல் 4. தேவியிடம் மீதம் இருந்த பலூன்கள் 10ல் 4. ஆமாம் தானேப்பா. 10ல் இங்கே 4 அக்காவுக்கு கொடுத்துட்டா, 2 தம்பிக்கு கொடுத்துட்டான். மொத்தம் 10ல் 6 பலூன் வந்து போயிடுச்சு. மீதி இருந்தது 10ல் 4 பலூன் அவட்ட இருக்குது. இதுக்கு உண்டான தசம எண் 10ல் 2னா 0.2, 10ல் 4னா 0.4, 10ல் 4னாலும் 0.4. சரிங்களா. அடுத்த மாத தேர்வு பார்க்கலாமா. பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடைகளே. இப்படம் குறிக்கும் பின்னம் என்னது, 3ல் 1 பங்கு ஒரு இதுக்கு வேணும்ட்டுருக்காங்க. அதன் சமான பின்னங்கள் பெருக்கலாமா. 2 2ஆல் பெருக்குங்க. 1 2 2 2 6. 2 3ஆல் பெருக்குனீங்கன்னா 1 3 4ஆல் பெருக்குங்க. 1 4 3 12. அடுத்து பாருங்கப்பா, இந்த இதை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இப்போ இது வந்து கீழே பகுதியெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா. இப்போ மேலே இருக்கிற தொகுதியை மட்டும் பார்த்துட்டு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு ஏறு வரிசையில் எழுதணும். பாருங்கள், 2/11, 5/11, 8/11, 9/11, 10/11. அது மாதிரி இதையும் இறங்கு வரிசையில் எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், அதெல்லாமே என்னவா இருக்குது, பகுதியெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது. ஸோ தொகுதியை மட்டும் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். இப்போ இறங்கு வரிசைனா என்னென்னு சொல்லுவோம், பெரிய எண்ணிலேருந்து சின்ன நம்பருக்கு எழுதணும். இப்போ 18/23, 15/23, 13/23, 11/23, 8/23 பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணுக்கு நம்ம எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், இவற்றுள் மிகப்பெரிய பின்னம். இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் வந்து தொகுதியெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, பகுதி வந்து வேறு மாதிரி இருக்குது. அப்போ மிகப்பெரிய பின்னம் அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பகுதியில் இருக்கக்கூடிய எண் எது சின்னதாக இருக்கோ அதுதான் பெரிய பின்னமாக கணக்கிடப்படும். அப்போ இதுதான் மிகப்பெரிய பின்னம். அதே மாதிரி இவற்றுள் மிகச்சிறிய பின்னம், இதுவுமே தொகுதி வந்து ஒரே மாதிரி இருக்குது, பகுதி வேறு வேறு மாதிரி இருக்குது. மிகச்சிறிய பின்னம் எதுனா, இதுலேயே மிகப்பெரிய எண் பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண் ஏதோ அதுதான் மிகச்சிறிய பின்னமாக கணக்கிடப்படுகிறது. 3/10 தான் மிகச்சிறிய பின்னம். அடுத்து பின்னங்களை தசம வடிவில் எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 2/10னா 0.2, 35/10னா 3.5, 12/10னா 1.2. அடுத்து நிரப்புகன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா. பாருங்கள், 1/5 கூட்டல் 2/5. பகுதி 2 ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தொகுதியை மட்டும் கூட்டி போடலாம். 1 கூட்டல் 2 3, 3/5. அதே மாதிரி இது ரெண்டையும் கழிக்கணும். 7யும் 3யும், பகுதி 2ம் 10 10 இருக்கா. இப்போ 7யும் 3யும் கழிச்சிங்கன்னா 4, 4/10. அது மாதிரி இது ரெண்டையும் கூட்டணும். 8 பகுதி ஒரே மாதிரி இருக்குது, மேலே ரெண்டையும் கூட்டணும். 3 கூட்டல் 4 7. அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இப்படம் குறிக்கும் பின்னம் 4ல் 3. அதுக்கடுத்து இப்பின்னத்திற்கு 8 பகுதியாக கொண்ட சமான பின்னம். இப்போ 4 வந்து எதால் பெருக்குன்னா 8 பகுதியாக வரும்னா 2, 4 2 8. இப்போ மேலேயும் 2 3 2 6. 20 பகுதியாக கொண்ட சமான பின்னம். 4 எதால் பெருக்குன்னா 20 வரும், 5, 4 5 20. அதுமாதிரி மேலேயே 5, 3 5 15. அடுத்து பாருங்கள், பின்ன தொகுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இங்கே சில தொகுப்புகள் கொடுத்துருக்காங்க. மிகச்சிறிய பின்னம், மிகப்பெரிய பின்னம். இது வந்து தொகுதி எல்லாம் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. தொகுதி ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதில் மிகச்சிறிய பின்னம் எதுனா, பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண் தான் மிகச்சிறிய பின்னம். அது மாதிரி மிகப்பெரிய பின்னம்னா பகுதியில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய எண் தான் மிகப்பெரிய பின்னம். சரிங்களாப்பா. இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து இதுவுமே அதே மாதிரி தான். இதில் வந்து மிகச்சிறிய எண் வந்து 4/11, மிகப்பெரிய பின்னம் வந்து 4/7. அடுத்து இதில் மிகச்சிறிய பின்னம் அப்படின்னா 11/12. மிகப்பெரிய பின்னம் அப்படின்னா 22 மிகச்சிறிய பின்னம்னா தான். இப்போ இது கொஞ்சம் மாற்றிக்கோங்க. மிகச்சிறிய பின்னம் அப்படின்னா இது வரும் 11/22. இதுவே மிகப்பெரிய பின்னம் அப்படின்னா 11/12. இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் பின்ன பகுதிகளின் மெய்ப்போமா கண்டறிந்து ஓரின பின்னங்களாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. மாற்றலாமா ஓரின பின்னங்களாக? ஒன்றும் கிடையாது, மெய்ப்போமா கண்டடிக்கணும். ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்தது தான். 3க்கும் 6க்கும் மெய்ப்போமா பாருங்கள் இந்த மாதிரி போடலான்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. இப்போ 1 3 3, இங்கே வந்து 2 3 6 எல்லாம் எடுத்து எழுதுனீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற நம்பருக்கு வட்டம் விட்டுக்கலாம். இப்போ 1 × 2 × 3 1 2 2 3 6 6 தான் இதில் இருக்கக்கூடிய மெய்ப்போமா. இப்போ இது பாருங்கள், 3 எதால் பெருக்கினா 6 வரும், 2ஆல் பெருக்கலாம். மேலேயே 2ஆல் 7 2 14,
இங்கே 3 2 6. அது மாதிரி 4/6க்கு 6 தான் இருக்குது. ஸோ 1ஆல் பெருக்கினாலே போதும். இப்போ 4/6 தான் வரும். இங்கே 3 எதால் பெருக்குனா 6 வரும் 2ஆல். ஸோ 2 4 3 2 6. இங்கே அதே நம்பர் தான். ஸோ 5/6. இப்போ ஓரின பெருக்கமாக மாற்றிட்டோமா? இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 14/6, 4/6. இப்போ இது வந்து ஓரின பின்னங்களாக மாறிடுச்சு. அதே மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா 4/6, 5/6. இதுவே ஓரின பின்னங்களாக மாற்றியாச்சு. அடுத்து பாருங்கள், தசம பின்ன வடிவில் எழுதுக. 0. தசமங்களை பின்ன வடிவில் எழுதுக. 0.5 எப்படி எழுதலாம்? ஒரு ஸ்தானம் கழிச்சு தான் புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ 5/10. 4.5 45/10 எழுதலாங்களாப்பா? அதே மாதிரி 13.8 138/10. ஏன்னா ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கிறதுனால நம்ம 10 மட்டும்தான் கணக்கிட்டு எடுத்தால் போதும். அடுத்து பாருங்கள், விடை காண்க. கலைச்செல்வி கணிதம் மற்றும் அறிவியல் போட்டிகள் இரண்டிலும் பங்கேற்று 8 விருதுகள் பெற்றாள். கணித போட்டிகளில் வெற்றி பெற்று 5 விருதுகள் பெற்றாள் எனில் அறிவியல் போட்டிகளில் அவள் பெற்ற விருதுகளை குறிக்கும் பின்னத்தை எழுதுக. ஆல்ரெடி அவள் மொத்தம் 8 விருதுகள் வாங்கினா, அதில் கணித போட்டியில் 5 விருதுகள் வாங்கிட்டான். இப்போ 8ல் 5 போச்சுன்னா மீதி 3 தானே. இப்போ மீதி தானேப்பா அறிவியல் போட்டிகளில் வெற்றி பெற்ற விருதுகளை குறிக்கும். இப்போ 3/8. அடுத்து பாருங்கப்பா, அட்டவணையை நிறைவு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், படம் குறிக்கும் பின்னம். இந்த படம் குறிக்கக்கூடிய 6ல் 3 கட்டங்களுக்கு வண்ணமிட்டிருக்காங்க. இங்கே 8ல் 3, இங்கே 4ல் 1. அதே மாதிரி 24ஐ பகுதியாக கொண்ட சமான பின்னம். இப்போ 24 பகுதியாக வரணும். 6ல் எதை பெருக்கினா 24 வரும்? 6ல் 4 பெருக்கினா 24 வரும். அப்போ மேலேயும் 4. அப்போ 3 12, 6 24. அதே மாதிரி இங்கே 3/8. 8ல் எதை பெருக்கினா 24 வரும்? 3. 3 24. இங்கேயும் 3 3 9. இங்கே 4ல் எதை பெருக்கினா 24 வரும்? 6. ஒரு 4 6 24. இங்கே 6னா 1 6 6. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 3/8 விட பெரிய ஓரின பின்னங்கள் ஏதேனும் 3னை எழுதுக. இப்போ 3/8 8 பகுதியாக வரணும். அதை காட்டிலே பெரிய எண் 4/8 5/8 6/8 இப்படி எழுதலாம்ல. அடுத்து 7/12 விட சிறிய ஓரின பின்னங்கள் ஏதேனும் 3. இதை காட்டிலே சின்னது, 7 காட்டிலே சின்ன நம்பரை இங்கே எழுதணும். அடுத்து பாருங்கள், 4/9க்கு ஏதேனும் 3 சமான பின்னங்களை எழுதுக. இது 2 எழுத 2ஆல் பெருக்கி பாருங்கள். அடுத்து 3, அடுத்து 4. பாருங்கள், 4 2 8 9 2 18. அது மாதிரி 4 3 12 9 3 27. 4 4 16 9 4 36. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சரியான குறியீடுக. இது கிரேட்டர் தான் லெஸ் தென் ஈக்குவல் டு. இதை காட்டிலே சிறிய எண் இது பெரிய எண். இதில் தொகுதியில் 2 சேமாக கொடுத்துருக்காங்க. பகுதியை மட்டும் நம்ம பிரிக்கிற மாதிரி வரும். இங்கே பாருங்கப்பா, இதில் எது பெரிய நம்பர்னால் 3/2. அது மாதிரி இதில் பார்த்திங்கன்னா 15/15 தான். இங்கே 20 அது சின்னது. அது மாதிரி இதில் பார்த்திங்கன்னா 35/40. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பின்ன வடிவத்திலும் தசம வடிவத்திலும் விடைதெடுக்க. இதில் நான் கூட்ட சொல்லியிருக்காங்க. 4/10 கூட்டல் 3/10 ரெண்டையும் கூட்டிங்கன்னா 7/10. 7.8 7.8னா இந்த ஷேப்பில் எழுதிருக்கிறது. 10.5னா 10.5. இதிலேருந்து இது தசம வடிவம் மாற்றணும்னா 0.7. இந்த 7.8 பின்ன வடிவமாக பார்த்து மாற்றணும்னா 78/10. இன்னும் 10.5 பின்ன வடிவமாக மாற்றணும் அப்படின்னா 105/10. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இந்த நிரப்பு கேட்டிருக்காங்களா? இங்கே 6 எதால் பெருக்கணும் 36 வரும்? 6 6ஆல் பெருக்கணும். 6 6 36. அதே மாதிரி 9 6ஆல் பெருக்கணும். 9 6 54. சரிங்களா? அதே மாதிரி இங்கே 3 கொடுத்துருக்காங்களா? இப்போ இதை 3ஆல் அடிச்சிருக்காங்க. 9 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 3 ஆன்சர். இங்கே 3 ஆன்சர் வந்துருச்சா? அதே மாதிரி தான் இங்கே 6 3ஆல் அடிச்சிருக்காங்க. 6 3ஆல் அடிச்சிங்கன்னா 2 1 3 3 2 3 6. அப்போ இங்கே 2 தான் ஆன்சர். அதே மாதிரி 6ல் என்ன பெருக்குன்னா 42 வரும்னா 7. 6 7ஆல் பெருக்குனிங்கன்னா 42. அதே மாதிரி 9 7ஆல் பெருக்குனிங்கன்னா 63. அதே மாதிரி தான்ப்பா இங்கேயும். இங்கே 64 இங்கே 8ன்னு கொடுத்துருக்காங்களா? 64 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா, அதாவது வகுத்திங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 8 8 64. அப்போ 8ன்னு வரும். அதே மாதிரி தான் 48 8ஆல் நம்ம என்ன செய்யணும்? வகுக்கணும். 1 8 6 8 48. இங்கே ஆன்சர் 6. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 3ன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்களா? இப்போ 48 எதால் அடித்தோம்னா 3 ஆன்சர் நமக்கு கிடைக்கும். 48 16ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 3. அதே மாதிரி 64ஐயும் என்ன செய்யணும்? 16ஆல் அடிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் 4ன்னு வரும்.
அதே மாதிரி தான் இங்கே பார்த்திங்கன்னா 40 64 இங்கே இருக்குது, இங்கே 40ன்னு சொல்லியிருக்கா. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நம்ம வந்து 2ஆல் அடித்து பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். 4 இங்கே இருக்கா, 4 வந்து 10ஆல் பெருக்குனா 40, 3 10ஆல் பெருக்குனீங்கன்னா 30. சரிங்களா? இந்த மாதிரியும் சமான பின்னங்களை கண்டுபிடிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஏறு வரிசையில் எழுதுக. இங்கே வந்து தொகுதி வந்து சேமாக இருக்குது, பகுதி வேறு வேறு மாதிரி இருக்குது. ஏறு வரிசைன்னா இந்த இதில் வந்து பகுதியில் எந்த நம்பர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கோ அதுதான் நம்ம என்ன செய்வோம், பெரிய எண் சொல்லுவோம். எது பெருசாக இருக்கோ அது சிறிய எண். நம்ம ஏறு வரிசையில் சிறிய எண்ணிலேருந்து தானே பெரிய எண்ணுக்கு போகணும். அப்போ இதுலேயே எது பெருசாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். இப்போ இதுதான். அடுத்து 9/17, அடுத்து 9/15, அதுக்கடுத்து 9/12, அடுத்து 9/4. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இறங்கு வரிசைனா இதுலேயே எது வந்து சிறிய நம்பராக இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும், பெரிய நம்பரை வந்து கடைசியில் எழுதணும். ஆமாம் தானேப்பா? ஏன்னா இறங்கு வரிசையில் பெரிய எண் வந்து சிறிய எண்ணுக்கு, ஆனால் இது வந்து மாற்றி நம்ம எழுதுகிற மாதிரி தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா 12/13, அடுத்து 12/15, அதுக்கடுத்து 12/18, அடுத்து 12/25, அடுத்து 12/28. இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பாருங்கள், ஓரின பின்னங்களாக மாற்றுகன்னு சொல்லி கேட்குறாங்களா? இங்கே 4 மற்றும் 6, சரி 4/6 மற்றும் 5/9. இதை 6க்கும் 9க்கும் மீப்போமா எடுப்போமா? இப்போ இதோட மீப்போமா என்னவா வரும் பாருங்கள். மீப்போமா அப்படியே டேரெக்டாகவே எழுதலாமா, ஃபுல்லாக எழுதலாமா? இது ஒரு 2 3க்கு ஒரு 3 எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 3 எக்ஸ்ட்ரா, அடுத்து 2, 3 9, 9 2 18. அப்போ பகுதி வந்து 18 வர்ற மாதிரி 4/6, 6 3 18, மேலேயும் 18 வரும். சரி, மேலேயும் 3ஆல் பெருக்கணும். 4 3 12, 6 3 18. இப்போ 5/9. இதை வந்து 2ஆல் பெருக்கினா போதும். ஏன்னா 9 2 18, மேலேயும் 2, 2 10, 9 2 18. அப்போ வந்து இதோட ஆன்சர் வந்து என்ன வரும், 12/18. இங்கே 10/18. நம்ம ஓரின பின்னங்களாக இங்கே மாற்றியாச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் 6க்கும் 7க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா, அதாவது மீப்போமா எடுத்தோம்னா பாருங்க 2, இங்கே வந்து 2னா 1. அதே மாதிரி 7 வந்து நம்மளால் எடுக்க முடியாது, 7ஆல் மட்டும்தான். அப்போ இதோட மீப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 2 × 7, 2 6, 6 7 42. சரி, 42. சரிங்களாப்பா? 42. இப்போ வந்து 6 வந்து 5/6, 6 வந்து எதால் பெருக்கிற 42ன்னா 7, மேலேயும் 7, 7 35/6 42. அது மாதிரி 3/7, இதை 7 வந்து எதால் பெருக்கினா 42ன்னா 6, மேலேயும் 6. இப்போ ஆன்சர் 3 18, 7 42. ஆன்சர் பார்த்திங்கன்னா 35/42. அதே மாதிரி இங்கே 18/42. இதுதான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், அட்டவணையில் விடுபட்டுள்ள கட்டங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இதில் பின்ன வடிவத்தில் ஃபஸ்ட் எழுதணும். 2ல் ஒரு இது, இங்கே வந்து 5 கட்டங்களுக்கு 3 கட்டம், இங்கே 5 கட்டங்களுக்கு 4 கட்டம். இதில் 10ஐ பகுதியாக கொண்ட சமான பின்னம். 10ஐ பகுதியாக கொள்ளணும். 2 வந்து 5ஆல் பெருக்குனிங்கன்னா, சரி 5ஆல் பெருக்குனா 10. அது மாதிரி 1ஐயும் 5ஆல் பெருக்கணும். 1 5 5, 2 5 10. அது மாதிரி 5 2ஆல் பெருக்குனிங்கன்னா 10, மேலேயும் 2ஆல் பெருக்கணும். 2 10, 2 6. 5 2ஆல் பெருக்குனிங்கன்னா 10, 4ஐயும் 2ஆல் பெருக்கணும். 2 10, 4 2 8. இது தசம வடிவம் பார்த்திங்கன்னா 0.5, 0.6, 0.8. ஆமாம் தானேப்பா? ஒரு ஸ்தானம் கழிச்சு நம்ம புள்ளி வைக்கணும் தானே? அடுத்து பாருங்கள், பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. பாருங்கள், பீட்டர் தன் தாத்தாவிற்கு ஒரு பழக்கூடையை பிறந்தநாள் பரிசாக அளித்தான். அக்கூடையில் மொத்தம் 25 பழங்கள் இருந்தன. அவற்றில் ஆப்பிள்களை குறிக்கும் பின்னம் 25ல் 5 பழங்கள் ஆப்பிள், அது மாதிரி 25ல் 4 பழங்கள் மாதுளை, 25ல் 7 பழங்கள் ஆரஞ்சு பழம், மற்றவை மாம்பழங்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ மாதுளை மற்றும் ஆப்பிள் பழங்களின் கூடுதல். மாதுளை எத்தனை இருந்தது? 25ல் 4 பழங்கள். ஆமாம் தானேப்பா? அதே மாதிரி ஆப்பிள் வந்து 25ல் 5. இதோட கூடுதல் பார்த்திங்கன்னா 9/25ல் 9 பழங்கள். அது மாதிரி மாம்பழங்களை குறிக்கும் பின்னம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாம்பழம் வந்து எத்தனைன்னு சொல்லி கொடுக்கல. அப்போ மற்ற இருக்கக்கூடிய அந்த 3 பழங்களையும் நம்ம கூட்டணும்னா மாம்பழத்தோட பழங்களோட எண்ணிக்கை கிடச்சிருக்கும்ல. இப்போ 5 கூட்டல் 4 கூட்டல் 7 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 16 பழங்கள் வந்து ஆப்பிள், மாதுளை, ஆரஞ்சு இருக்குது. 25ல் 16 பழம் போயிடுச்சுன்னா 9 பழங்கள் வந்து மாம்பழம்.
அடுத்து தாத்தா ஒவ்வொரு வகையிலும் 2 பழங்கள் அப்பாவிற்கு கொடுத்தார் எனில் தாத்தாவிடம் மீதமுள்ள பழங்களை குறிக்கும் பின்னம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஆப்பிளில் 2, ஆரஞ்சில் 2, மாதுளையில் 2, இந்த மாதிரி 2 கொடுத்துட்டாரு. மொத்தம் 4 பழங்களில் 2 கொடுத்தாங்கன்னா 4 2 8 பழங்களை கொடுத்துட்டாரு. 25ல் 8 பழங்கள் போயிடுச்சுன்னா மீதி 17 பழங்கள். இந்த 3 மட்டும் கணக்கு பண்ணி போட்டதுனால 19/25ன்னு போட்டாச்சு. ஆக்சுவலாக 4 பழங்களை கணக்கு பண்ணணும், மாம்பழங்களையும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ 25ல் 17 பழங்கள் அவர்கிட்ட தாத்தாவிடம் மீதமுள்ள பழங்கள். சரிங்களா? இப்போ இதோட இந்த ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.